புன்னகை தேவனின் மாளிகை ஆயிரம் தெய்வங்கள் ஏற்றும் ஆடலும் ஆடலும் ஊடலும் கூடலும் காதலும் சரித்திரமாகும் மனம் என்றும் வசமே கொஞ்சம் பூந்தமிழே எழில் கொஞ்சம் பொன்மையிலே காற்றுக்கும் காதல் உண்டு பூவே சொல்லு காற்றை சொல்லு பாட்டுக்கும் பாசம் உண்டு மெட்டை கேளு உண்டு பாட்டை கேளு உனது கண்ணை உரச இமைகளாகே இணையவோ மனம் என்றும் வசமே கொஞ்சம் பூந்தமிழே எழில் கொஞ்சம் பொன்மையிலே கையில் கொண்டு நெஞ்சுக்குள்ளே கேட்டுக் கொண்டு மஞ்சம் போடும் பூவை சொந்தம் என்று பூஜைக்கு நேரம் சொல்ல வேண்டுகின்றே பார்வை சொல்லும் மஞ்சத்தில் கொஞ்ச கொஞ்ச மனதுக்கு இனிமை நெஞ்சங்கள் கெஞ்ச கெஞ்ச இளமைக்கு பெருமை முகமே மனம் என்றும் வசமே கொஞ்சம் பூந்தமிழே எழில் கொஞ்சம் பொன்மையிலே தேவன் கோவில் பூவும் பூவில் நாளும் உன் புகழ் பாடும் தேவியின் புன்னகை தேவனின் மாளிகை ஆயிரம் தெய்வங்கள் ஏற்றும் ஆடலும் ஆடலும் ஊடலும் கூடலும் காதலும் சரித்திரமாகும் மனம் என்றும் வசமே எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். உங்க கடையில் ஆபாச கேசட் விற்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. எல்லா கேசட்டையும் செக்அப் பண்ணோம். அப்படிப்பட்ட கேசட்லாம் எதுவும் இல்லை சார். யாரோ வேண்டாதவங்க ராங் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. சந்தேகம் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டா அதை தீர விசாரிக்க வேண்டியது எங்களோட கடமை. கான்ஸ்டபிள்ஸ். தவறு என்பது தவறி செய்வது தப்பு என்பது தெரிந்து வேற போடுங்க. தென்பாண்டி சீமையிலே சேஞ்ச். சேஞ்ச்.
Rewind. Play. Stop. அதை எடுங்க. இந்த கேசட்டை எங்க எப்போ எடுத்தீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சார் திருவானூர் பக்கத்துல ஒரு மாப்பிள்ளை அழைப்பு சார். ஆகஸ்ட் 8ஆம் தேதி. தேதி கூட இதுல பதிவாயிருக்கு சார். நாளைக்கு பார்ட்டிக்கு கேசட்டை கொடுக்கணும் சார். ஒரு கேஸ் விஷயமா அந்த மாப்பிள்ளை ஊர்ல தான் ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு மர்டர் கேஸ்க்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். கான்ஸ்டபிள்ஸ் நீங்க மத்த கேசட்டை செக் பண்ணிட்டு வாங்க. திருப்பி அதே போடுங்க. அந்த காரை தான். அப்படியே நிறுத்துங்க. கண்டினியூ. ப்ளீஸ். அப்படியே போங்க. கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுங்க. ஸ்டாப் ஸ்டாப். வெயிட். 3686 அந்த கேசட் கொஞ்சம் எடுங்க. சார், ஆகஸ்ட் 8ஆம் தேதி பிரியா அவ காதலனோட போனப்போ அவங்களுக்கே தெரியாம இந்த கல்யாண வீடியோ கேசட்ல பதிவாயிருக்கு. ஆனா பக்கத்துல இருந்தவன் தான் சரியா வேலை. கார் நம்பர் மட்டும் CAM 3686 நல்லா தெரிஞ்சது. கார் ஓனரை கண்டுபிடிச்சா குற்றவாளியை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இமிடியேட்டா கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சு பாருங்க. எஸ் சார். ஹலோ, கண்ட்ரோல் ரூம், இன்ஸ்பெக்டர் நாசர் பேசுறேன். CAM 3686 அம்பாசிடர் யார்தான் கண்டுபிடிச்சு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். CAM 3686 நம்பர் அந்த கார்டு இல்ல, அது ஒரு லாயரோட நம்பர்னு தகவல் வந்திருக்கு. சோ அவன் வண்டி எடுத்துட்டு வரும்போதே கொலை பண்ணணுங்கிற மோட்டிவோட நம்பர் பிளேட்டை மாத்தி கொண்டு வந்திருக்கான். இந்த கேஸ்ல கொலைகாரன் புத்திசாலித்தனமா டிபார்ட்மெண்ட்டுக்கே சவால் விட்டுருக்கான். தப்பு செஞ்சவன் யாரும் சட்டத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது. I'll see you later. ஓகே சார். ஹலோ சார், நீங்க கொடுத்த கல்யாண கேசட்டை வேற கேசட்ல பெருசுபடுத்தி வீட்ல கொடுத்துருக்கேன் சார். அந்த கேசட்ல இருக்கிறத பெருசுபடுத்திருக்கோம். சீக்கிரம் போடுங்க. ப்ளீஸ் பண்ணுங்க. அந்த கேசட் கொடுங்க. சார், கார் நம்பர் பிளேட்டை மாத்தி நம்ம டிபார்ட்மெண்ட்டை ஏமாத்திட்டான். ஆனா நம்ம டிபார்ட்மெண்ட் புத்திசாலிங்கிறத நான் நிரூபிச்சிட்டேன். அந்த கார்ல இருந்த ரோட் டாக்ஸ் சர்டிபிகேட்ல அந்த காரோட உண்மையான நம்பர் பதிவாயிருக்கு. Is it? எஸ் சார். அதை வச்சு நாம ஈஸியா குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். Well done, Mr. Nasser. Carry on. தேங்க்யூ சார். குட் மார்னிங். குட் மார்னிங். ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்க வந்திருக்கேன். இந்த கார் உங்களுக்கு சொந்தமானது தானே? எஸ் சார். இந்த கார் ஒரு மர்டர் கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கு. சார், நான் ஒரு மாசமா மெட்ராஸ்லயே இல்ல. மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்க்காக டெல்லி போயிட்டு லாஸ்ட் வீக் தான் வந்தேன். ஓ, அந்த சமயத்துல யார் காரை ஓட்டிட்டு இருந்தது? நான் ஊருக்கு போறதுக்கு முன்ன காரை சங்கர் ஆட்டோ சர்வீஸ்ல விட்டுட்டு போயிருந்தேன். வேணா ரெஃபர் பண்ணுங்க. தேங்க்யூ சார். டாக்டர் முருகையன் கார் எங்க சர்வீஸ்க்காக கொடுத்தாரு. அந்த காரை நீங்க யாருக்கு கொடுத்தீங்க? சார், டாக்டர் காரை ஆகஸ்ட் 8ஆம் தேதி 6 மணிக்கு மிஸ்டர் பிரபுதாசா கொடுத்தேன். ஆமா, நீங்க ஏன் அந்த காரை அவர் கொடுத்தீங்க? அவர் கார் ரிப்பேர்னு சொல்லி அவசரமா போக வேற கார் கேட்டார். ரெகுலர் கஸ்டமர் வர, அதனால தான் டாக்டர் காரை கொடுத்தேன். பிரபு வீட்டுக்கு போ.
இப்பதான் உங்களை பழைய பிரபுவா பாக்குறேன். நடந்ததெல்லாம் மறந்துருங்க. எங்க தம்பி புறப்பட்டீங்க? ஆபீஸ் விஷயமா பெங்களூர் வரைக்கும் போறேன். வர 2 நாள் ஆகும். வரேன். சரி தம்பி. என்ன ஆஷா அப்படி பாக்குற? நான் சொன்னபடியே 60 நாள்ல வார்த்தை தவறாம வந்துட்டேன் பாத்தியா? வார்த்தை தவறுனா திருத்திக்கலாம், வாழ்க்கை தவறுனா ஒரு பொண்ணு எதை வேணாலும் தாழ்த்துவா. ஆனா தன் காதலை இன்னொருத்தி கணவன் ஆகிறதையோ தன் கணவன் வேறொருத்தி காதல் ஆகிறதையோ எந்த பொண்ணு தாங்கிக்கவே மாட்டா. ஆஷா நீ போடுற புதிரே புரிய மாட்டேங்குதே. புதிரா வந்திருக்கிற உங்களுக்கே அது புரியலன்னா எப்படி? நீங்க ஏன் 60 நாள் டைம் சொன்னீங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு சொல்லுவாங்க. ஆசை ஒரு இடத்துலயும் மோகம் ஒரு இடத்துலயும் வச்சிருந்திருக்கீங்க. ஆஷா இன்னொரு தடவை என் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. காதல் தோல்வியை தாங்கிக்கிட்டு உங்களோட பழகின நாட்களை நினைச்சுக்கிட்டு காலப்புற இப்படி இருந்துடுறேன். எனக்கு வாழ்க்கை தரணும்னு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. எனக்கு இப்படி தெரியும் நினைக்கிறீங்களா? உங்க ஃபேமிலி டாக்டர் ரேவதி ஆனந்தா எனக்கு இப்ப சீஃப் டாக்டர். எதேச்சியா உங்க போட்டோவை பார்த்து அவங்க கிட்ட நான் உங்களுக்கு மனைவியாக போறத சொன்னேன். ஆனா நீங்க ஏற்கனவே ஒருத்திக்கு கணவன் ஆயிட்டீங்கிற உண்மையை அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க. என்னத்தான் ஏமாத்திட்டீங்க. உங்க மனைவி ஏமாத்திடாதீங்க. உண்மைதான் ஆஷா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எங்க மாமா சீரியஸா இருக்கிறதா தந்தி வந்த விஷயம் உனக்கு தெரியும். அவரை பார்க்க போன எனக்கு அவன் மகரூபத்தை அதிர்ஷ்டம் வந்தது. ஏராளமான சொத்துக்கு வாரிசானவளை நான் வேண்டான்னு மறுத்தோம். எங்க மாமாவோட கடைசி ஆசை நிறைவேற்றத்துக்காக என்ன தாலி கட்ட வச்சுட்டாங்க. ஒன்னு நினைச்சுட்டு நான் அவளோட வாழ்ந்த வாழ்க்கை ஒரு நாடகம். உண்மையில நான் கொண்ட காதல் தெய்வீகமானது. அன்னைக்கே நீதான் என் மனைவி முடிவு பண்ணிட்டேன். ஆனா வாழ்க்கைக்கு தேவை பணம். பணம் ஆஷா, அதுக்காக தான் எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். உங்களையும் நம்பிக்கிட்டு உங்க மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு குறுக்கிடாம இருந்தா எந்த ஆம்பளையும் ஒருத்தியோட மட்டும்தான் வாழ்க்கை நடத்துவான். நீ சொன்ன மாதிரி உன் ஒருத்தியோட மட்டும் வாழத்தான் உன்னை தேடி வந்திருக்கேன். இன்னொரு பொண்ணோட கண்ணீர்ல நான் உங்களுக்கு மனைவியா வாழ விரும்பல. அதுக்கு இந்த சட்டமும் சமுதாயமே இடம் தராது. கரெக்ட். அதனால்தான் நான் அவளை கொன்னுட்டேன். ஆமா, மனைவி மேல உள்ள காதல்னால தாஜ்மஹால் ஒரு சமாதியை கட்டினா ஷாஜகான். ஆனா நான் உனக்காக என் மனைவியே சமாதி கட்டிட்டேன். சட்டத்தின் கண்களுக்கு அவ ஓடி போனவ, தன் காதல்னால கொலை செய்யப்பட்டவ. பிரபு, கொடுமைக்காரா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சில தேவைகள் நமக்கு தேவைப்படும் போது தப்பு பண்றது தப்பே இல்லை. உன் ஒருத்திக்கு மட்டும் கணவனா வாழவும் வசதியா வாழ பணம் தேவைங்கிறதுக்காக தான் நான் இந்த கொலையை திட்டம் போட்டு செஞ்சேன். நீங்க செஞ்ச தப்புக்கு என்ன காரணம் காட்டாதீங்க. தெய்வ சாட்சியா உங்களே நம்பி வந்த உங்க மனைவிய பணத்துக்காக கொண்ட நீங்க நாளைக்கு வேற ஒரு காரணத்துக்காக என்னையும் கொல்லுவீங்க. உங்க மாதிரி கொலை வேற பிடிச்ச மிருகம் இந்த சமுதாயத்துல இருக்க கூடாது, இருக்கவே கூடாது. ஆஷா, நீதி தேவத சிலையை எனக்கு பரிசா கொடுக்கும் போது புது அர்த்தத்தை சொன்னீங்க. அதுக்கு உண்மையான அர்த்தத்தை இப்ப நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நடந்த உண்மையை நான் போலீஸ்ல சொல்லிடுறேன். ஆஷா, தப்பு பண்ண ஆம்பளைங்களுக்குலாம் உன்ன மாதிரி பொம்பளைங்க தண்டனை வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சா இந்த உலகத்துல ஆம்பளைங்களே இருக்க மாட்டாங்க. நீ ஒரு கொலைகார, நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு ஆகணும். ஆஷா ப்ளீஸ், நான் சொல்றது கேளு.
நான் தண்டனை அனுப்பிச்சு வரல, உன்னோட வாழ வந்திருக்கேன். உன்ன மாதிரி மிருகத்தோட வாழ்க்கை நடத்த நான் தயாரா இல்ல. ஆஷா, என்ன மிருகமாக்காத. இப்ப மட்டும் நீ மனுஷனா பாருக்க. ஆயிரம் குற்றவாளிங்க தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. சட்டத்தோட கண்களை மறைச்சு தவறு செஞ்சாலும் தர்மத்தோட தீர்ப்புல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. தவறு செய்யறவங்க தவறு செஞ்சா அவங்கள மன்னிக்கலாம், ஆனா தப்பிக்க திட்டம் போட்டு தவறு செய்யறவங்கள எல்லாம் நிச்சயமா தண்டிக்கணும். நான் கொடுத்த இந்த தீர்ப்பு சரியா இல்ல தவறா? சரியா இருந்தா எனக்காக நீதிமன்றம் வந்து வாதாடுங்க. உங்களுக்காக காத்திருக்கிறேன்.